வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல பொண்ணுக்கு மெஹந்தி மாப்பிள்ளை தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு ரொம்ப அழகாக மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. அதை பார்த்து எல்லாரும் அப்படியே என்ன மாறன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ராமச்சந்திரனுக்கே மாறன் அப்படி ட்ரெஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்து வள்ளி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. டேய், உங்கள் அப்பாக்கே நீ இப்படி ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீர ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க, இப்போது மாப்பிள்ளை தான் முதல்ல மெஹந்தி வைக்கணும், மாப்பிள்ளையாக இருந்து எல்லா சடங்கையும் நான் தான் பண்ணுவேன்னு சொன்னானே, இப்போது எப்படி இவன் இந்த மெஹந்தி வைக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அரவிந்தன் போகிறாரு. மெஹந்தியை வாங்கி வைக்கலான்னு வரும்போது அதிலிருந்து மருதாணி வெளியவே வராது. அப்போது உடனே ராமச்சந்திரன் அதை பார்த்துட்டு, டே மாறா, இந்த பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட தானே ஒப்படைச்சேன், நீ தானே இதெல்லாம் சரியாக பார்க்கணும், என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொன்னதுமே, ஐயோ அப்பா தெரியலையே, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அரவிந்த்கிட்ட இருந்து அந்த மெஹந்தியை வாங்குறாரு. வாங்கி பார்த்துட்டு, சரி நம்ம செக் பண்ணியே பார்த்துருவோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக வீராவோட கையை வாங்கி அதில் ஒரு ஹார்ட்டையும் போடுறாங்க. வீராவுக்கு ஒரே பல்பு, என்ன இவன் எல்லாரும் முன்னாடியும் மெஹந்தியை போட்டுட்டானே அப்படின்னு ஸ்டன் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. போட்டு பார்த்துட்டு நல்லா தான் வருது மாப்பிள்ளை சார், இப்போ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்தும் அந்த ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஒரு அம்புக்குறியை போடுறாங்க. நல்லா போடுறாரு அம்புக்குறி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கீழே இறங்கி வராங்க. போட்டுட்டு, வீரா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அதை கூட கவனிக்காமல் வீரா அப்படியே மாறனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாறனோட அண்ணன் ராஜா அவங்களோட பெரியப்பா பையன் அங்கே வராங்க. அவங்க எல்லாரும் போயிட்டு அவரை வெல்கம் பண்ணுறாங்க. மிலிட்ரியில் கமாண்டராக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வீராவோட அம்மா கண்மணி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வீராவை பற்றி பேச சொல்கிறாங்க. முதல்ல வீராவோட அம்மா, அதுக்கு அடுத்து தான் கண்மணி அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. வீராவோட அம்மாவும் கண்மணியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. வீரா தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாமே, அவள் தான் எல்லாமே பார்த்துப்பான், அவள் போகிற குடும்பத்தில் நல்லா வாழணும் அப்படின்னு வீராவோட அம்மாவும், கண்மணி எனக்கு அம்மா அப்பா அண்ணா அப்படின்னு எல்லாமே வீரா தான், அவள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அவள் வாழ போகிற வீட்டில் ராணி மாதிரி வாழணும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அடுத்ததாக ராமச்சந்திரனை பேச சொல்கிறாங்க. அப்போ தான் ராமச்சந்திரன் ஒரு ஹைலைட்டான விஷயத்தை சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் வீர மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தர் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் கஷ்டமே இருக்காது. சொல்லப்போனால் வீராவை என் வீட்டுக்கு மருமகளாக ஆகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு, அந்த அதிர்ஷ்டம் ரத்னத்தோட குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டு மாறன், என்னடா அப்பா இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு கேட்க, டேய் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அப்பா இந்த விஷயத்தை பற்றி அண்ணிக்கிட்ட பேசினாங்க, ஆனால் அண்ணி தான் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வீராவை எனக்கு பொண்ணு கேட்குறதா இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுமே மாறன் அடடா வில்லன் நம்ம பக்கத்துலேயே இருந்திருக்கானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, பாம்பேக்கு வந்தவங்க இந்த தாம்பூல தட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் அந்த பாம்பை வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க வைக்க வரும்போது மாறனும் அவங்கள பார்த்துருப்பாங்க. இடிச்சுக்கிட்டு போவாங்க. இப்போ யார் இவன் புதுசாக இருக்கான், ஒரு வேளை மாப்பிள்ளை வீடாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாறன் அங்கேருந்து போயிடுவார். இங்கே எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா வள்ளி மாறன்கிட்ட சொல்கிறாங்க, மரா நீ போயிட்டு வீராவை பற்றி ஏதாவது பேசு அப்படின்னு சொல்ல, நான்லாம் வேண்டாம் அத்தை, எல்லாரும் வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன உன்னை ஐ லவ் யூவா சொல்ல சொன்னேன், உனக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாதுன்னு வச்சுக்கோ, நீ போயிட்டு ஏதாவது சும்மா 2 வார்த்தை பேசு அப்படின்னு சொல்ல, ஏன் என்னால் ஐ லவ் யூ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா, இப்போ பாரு சொல்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி வீராவுக்கு தண்ணியை கொடுத்துட்டு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ வீரா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீரா, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்க, ஐ லவ் யூன்னு திரும்பவும் சொல்கிறாங்க. உன்னால் இப்படி யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் கேட்காத மாதிரி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுமே, ஓஹோ அப்போ என்ன எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா நீ, இப்போ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கி பேசுகிறாங்க. வீரா எங்கள் கடையில் வேலை செய்கிறான், அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு ஆட்டோ திருடு போன கதை, அதை எப்படி அந்த ஆட்டோவை தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ தைரியமான பொண்ணு வீரா அப்படின்னு சொல்கிறாங்க. வீராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ரொம்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ஐ லவ் யூ வீரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வீராக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, என்ன இவன் டக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கண்மணி அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வீராக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஐ லவ்
லவ் யூ சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. வள்ளி ஒரு பக்கம், மாறா நீ செம கேடிடா, நீ பொழைச்சிப்ப, எப்படியும் சமாளிச்சிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீராக்கு ஒரு பக்கம் என்ன இவன் சொல்கிறதெல்லாம் செய்கிறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரும் டான்ஸ் எல்லாம் ஆட சொல்கிறாங்க. எல்லாரும் பாட்டு போட்டு வீராவையும் அரவிந்தியும் வந்து டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. அப்போது மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து மாறன் வந்து டான்ஸ் ஆடுறாரு. வள்ளி என்ன இவன் மாறன் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீராவை பிடிச்சி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஆடிட்டு கடைசியாக வந்துட்டு அது யாருன்னு தெரியாமலே எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியாக தான் அந்த மாஸ்க்கை வந்து கழட்டுறாங்க. கழட்டும் போது தான் அது மாறன் அப்படின்னு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்து அரவிந்த் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மாறனோட அண்ணன் ராஜாக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. இவன் நடந்துக்கிற விதமே சரியில்லை, இவனுக்கும் வீராக்கும் ஏதோ இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வள்ளிக்கிட்டே இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் வள்ளி வந்துட்டு மாறன் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதை பற்றி பேசினா கண்டிப்பாக அண்ணன் கோவப்படுவாருன்னு தான் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சித்தப்பாக்கிட்ட நான் பேசுகிறேன், அவரை நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு. வள்ளி வந்துட்டு நீ அவரை சம்மதிக்கவே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் கிட்ட போயிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. சித்தப்பா உங்ககிட்ட மாறனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லு, கொஞ்ச நாளாகவே அவன் ஒழுங்காக தான் இருக்கான், திருந்துற மாதிரி தான் தெரியுது, யாரையாவது லவ் பண்ணுறானா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் அது, அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது வள்ளிக்கிட்ட வந்து மாறன் வந்து கேட்குறாங்க. அத்தை இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, டேய் அங்கே பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் உன்னோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக உங்கள் அப்பா கிட்ட போயிருக்கான் பாரு, வீரா நீ லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்னதுமே, அத்தை என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டு ஓடி போய் அவங்க அண்ணன் சொல்கிறதுக்குள்ளே ராஜாவை அங்கேருந்து பிடிச்சி இழுத்து, அண்ணன் எங்கே போயிட்ட, உன்னை எங்கெல்லாம் தேடுறது நான், நீ வா முதல்ல வந்து ஸ்டேஜில் வந்து ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. ஸ்டேஜில் நிற்க வச்சுருவாங்க. நீ ஏதாவது பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவர் வந்து ஸ்டேஜில் ஏறினதுமே ஒரு லவ் விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். நான் வந்து டெரரிஸ்ட்டை பிடிக்கிறதுக்காக பார்டரில் போயிட்டுருக்கும் போது வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக டெரரிஸ்ட்டு தான், ஒரு குடும்பத்தை வந்து அப்படியே வந்து லாக் பண்ணிட்டாங்க. அப்போது நாங்கள் எல்லோரும் வந்து சரௌண்ட் பண்ணிட்டோம். அங்கே எல்லாரையும் ஒரு பொண்ணு மட்டும் அந்த வீட்டை சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நாங்கள் போய் கேட்டோம், என்ன எதுக்காகம்மா இங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து சொன்னால், அந்த வீட்டில் வந்து நான் லவ் பண்ணுற பையனோட குடும்பம் இருக்குது, அவங்க வந்து டெரரிஸ்ட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட லவ் வந்து சொல்லியிருக்கான். ஆனால் அப்போ வந்து அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே லவ் வந்திருக்கு. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டெரரிஸ்ட்டுக்கிட்ட அந்த குடும்பம் மாட்டிகிட்ருக்கு, எப்படியாவது அந்த குடும்பத்தை நீங்கள் வந்து காப்பாற்றணும், என்னை வந்து அவங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வந்து எங்கள் கிட்ட கெஞ்சி கேட்டதுனால நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றினோம். கடைசியில் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட சேர்ந்துட்டான். இப்படிலாம் வந்து லவ் எல்லாம் இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து லவ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நமக்கு பிடிச்சவங்க, நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க, நம்மளோட ஈகோனால் நாம் அவங்கள வந்து விட்டுடக்கூடாது, அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வீராவுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸாக வந்து ராஜா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வீரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க.